ஓ முருகா போற்றிவோம் வேலும் மயிலும் சேவலும் துணை. மக்களை நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா சிறுவாபுரி இருக்கிற முருகர் கோவில் 25/3/2025 பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் லைன் காட்டுறேன். இந்த லைன் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணி போகிற லைன். சரிங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிறுவாபுரி முருகர் கோவில் எப்பயுமே ஃபேமஸான இருக்கும். டியூஸ்டேஷனாக போடும், திருவிழா மாதிரி இருக்கும் அந்த கூட்டம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லா மக்களும் தெரிஞ்ச கோவில் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகர் கோவில் எல்லாருக்குமே தெரியும். டியூஸ்டே மட்டுமே அது திருவிழா மாதிரி கொண்டாடலாம், அந்தளவுக்கு ஃபேமஸான கோவில் நம்ம கோவில். ஸோ அதில் என்ன அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன்னா காரணம் பார்த்திங்கன்னா, நானும் ஒரு வாரமாக பார்ப்பேன். மேக்ஸிமம் ஒரு 4-5 வாரம் நல்லா போக மாட்டேன். ஸோ இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பவும். ஸோ அவ்வளோ கூட்டம் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த கூட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி. அந்த குளத்தை சுற்றி வரும், சுற்றி ஒரு யூடியூப் போட்டு வந்து இருக்கும். நிற்கிறதுக்கு மக்கள் கஷ்டமே பட மாட்டாங்க. மக்கள் நிற்கிறதுக்கு ரெடி தான். எவ்வளோ நேரம் ஆனாலும் மக்கள் நின்று முருகர் பார்க்கறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. ஆனால் நிற்கிற மக்கள் கொஞ்சமாச்சு பேசிக்காக லைட் வசதி, உங்கள் ஃபேன் கேட்கல, லைட் வச்சு போடுங்கன்னு கேட்டாங்க. லைட்டு போட்டிருக்கலாம், லைட்டு போடல. தண்ணி ஃப்ரீ தண்ணி கொடுக்கலாம். இவ்வளோ பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க போல். நான் பக்கத்தில் போகல, ஈவினிங் தான் போனேன். ஸோ தண்ணி வசதியும் அங்கே இல்லை. நம்ம தேவையான வாங்கி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிப்படையான வசதி. ரெஸ்ட் ரூம் வசதி. ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா உள்ள பாத்ரூம் ஃபுல்லாகி வழியுது, வெளியிலே வந்து தண்ணி வந்துது. அந்தளவுக்கு பாத்ரூம் ரொம்ப ஹெல்த்தியாக க்ளீனாகவும் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிற பேசிக்கான திங்ஸ் இத்தனை மக்கள் கூட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வசதி இருக்கணும், லைட்னிங் இருக்கணும், எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், ரெஸ்ட் ரூம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு எசென்ஷியலான நீட் இல்லை மக்களுக்கு. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வர சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு போடுன்னு கேட்கல. பேசிக்காக நீட் தேவையில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, முருகர் எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்து தான் இருக்காரு. ஆனால் அந்த லைட்டில் இல்லாமல் கூட கடவுளை பார்த்தா சொல்லி திருப்பி நிற்கிறான். நானும் நின்றுட்டு தான் இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகம் அந்த சில பேரால் பண்ண முடியல. ஆனால் ஃபாலோ பண்ணலை. அந்த லேட் நைட்டில் கூட நிறைய பேர் கடவுளை பார்க்க முடியாமல் ஏக்கத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதுக்கு காரணமாக இருக்கலாம். கடவுள் சொல்லுவார், நீ என்ன பார்க்க வந்த, நான் உனக்கு கூட தான் இருக்கேன், நீ உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படியான எடுத்துக்கலாம். ஆனால் எதுக்கு இந்த திரும்ப அந்த வீடியோ இடம் சொல்கிறேன்னா, இடம் ஓகே, கோயில் இடம் முன்ன பையனை இருக்குது, நோ ப்ராப்ளம், சரிங்களா? ஆனால் ஒரு பேசிக்காக லைட்டிங் கூட வைக்க ரெடியாக இல்லை யாரும். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் லைன், பர் ஹெட்டு 100 ரூபா பே பண்ணுற லைன் இது. பக்கத்தில் லைன் போட்டிங்கன்னா 50 rupees லைன். அது இங்கேருந்து பக்கத்து ஊருக்கும் போகிற மாதிரி இருக்குது லைன் பார்த்தீங்கன்னா. அந்த வீடியோ எடுக்கல நான். 100 ரூபாய் லைன் மட்டும் நான் நின்னேன், அந்த வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரீ லைன் இருக்குது. ஃப்ரீ லைன் அதோட பெருசாக போகுது, சரிங்களா? ஸோ ஏன் சொன்னால் நிற்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருந்தால் கூட நிற்கிறதுக்கு அந்த பூர்வம் இடம் வசதியும் ஏற்பாடும் பண்ணலை. இன்றைக்கி வர கூட்டம் இல்லை. இன்றைக்கி டியூஸ்டே திடீர்னு வந்துட்டாங்கப்பா, நான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணேன், நான் ஏற்பாட்டோடு அதிகமாக கூட்டம் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை எவ்வளோ செவ்வாய்க்கிழமையும் அவ்வளோ கூட்டம் வருது கோவிலுக்கு. ஆனால் ஏன் ஏற்பாடே பண்ணல? பார்த்தீங்கன்னா வீடியோ பிளாக்காக இருக்கும். அங்கே ஒன்றுமே இல்லை, லைட்டே இல்லை. நடந்து போயிட்டு லைட்டே இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் இந்த வீடியோ இருக்குன்னா, திரும்ப நீங்கள் யாராவது கோரிக்கை வச்சு கவர்மெண்ட் சொல்லுங்கள். டைம் காட்டுற பாருங்கள், இதுதான் டைம். இந்த வீடியோ வழியாக நான் சொல்லிட்டு ஒரே விஷயம் தான், மக்களுக்கு தயவுசெய்து அடிப்படையான வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.